பொங்கல் பரிசு தொகுப்புக்கான டோக்கன் நாளை முதல் ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் என கூட்டுறவுத்துறை அறிவித்துள்ளது. பொங்கல் பண்டிகையை ஒட்டி ஆண்டுதோறும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, 1000 ரூபாய் ரொக்கம் அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பை தமிழக அரசு வழங்கி வருகிறது. இந்த ஆண்டு மிக்ஜாம் புயல் மற்றும் தென் மாவட்டங்களில் பெய்த மழையால் பாதிக்கப்பட்டவர்களை மீட்கும் பணியில் தமிழக அரசு ஈடுபட்டிருந்ததால் பொங்கல் தொகுப்பு வழங்குவது குறித்த தமிழக அரசின் அறிவிப்பு காலதாமதமாக வெளியாகி இருந்தது. அதில் வழக்கமாக பரிசு தொகுப்புடன் வழங்கப்படும் 1000 ரூபாய் குறித்து தகவல் இல்லாதது மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருந்தது. அதன்படி நேற்று தமிழக முதல்வர் ஸ்டாலின் பொங்கல் பரிசு தொகுப்பில் 1000 ரூபாய் ரொக்கம் வழங்கப்படும் என அறிவித்திருந்தார். இந்த நிலையில் பொங்கல் பரிசு தொகுப்புக்கான டோக்கன் நாளை முதல் ரேஷன் கடைகளில் விநியோகிக்கப்படும் என கூட்டுறவுத்துறை அறிவித்துள்ளது. டோக்கனில் குறிப்பிடப்பட்டிருக்கும் தேதி மற்றும் நேரத்தில் பொதுமக்கள் ரேஷன் கடைகளுக்கு சென்று பொங்கல் பரிசு தொகுப்பை பெற்றுக்கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.